ஏன்னா இவர் வந்து ஒரு உக்ரமான தெய்வம்னு சொல்லலாம். கெட்டவங்களெல்லாம் இவர் அழிச்சிருவாரு. சரி, நெக்ஸ்ட் நவகிரகங்களை பார்க்கலாம். நவகிரகம்னா நமக்கு தெரியும், நம்ம சயின்ஸ்ல படிச்சிருக்கோம் 8 பிளானட்ஸ் தான் இருக்கும்னு. ஆனா இங்க பார்த்தோம்னா 9 பிளானட்ஸ் இருக்கு நமக்கு தெரியும். ஸோ 9 பிளானட்ஸ் இருந்தா உங்களுக்கு துணையா இருக்கலாம், உங்களுக்கு எந்த தோஷமும் நெருங்காது. நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு என்ன சொல்ல, இவரோட பிறப்பே ஒரு அசுரன் அழிக்கிறது தான் இவரோட நோக்கம். அது இவர் முடிச்சு தன்னுடைய வேலையை செஞ்சு கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. பால கணபதியை பார்க்கலாமா? பால கணபதி இவர் வந்து ஒரு முனிவருக்கு வழி காமிக்காம இருந்து தன்னுடைய ஒரு கொம்பை பாதியா உடைச்சிக்கிட்டாரு. இவர் தான் பாலகணபதி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாங் பார்த்தீங்கன்னா சவுண்டேஸ்வரி அம்மன். இவங்க வந்து அசுரனை குத்த பிறந்தாங்க. அசுரன்களை வதம் பண்ணி நியாயத்தை நிலைக்க பிறந்தாங்க. ஈக்குவாலிட்டியை நிலைக்க இருந்தாங்க. ஓகேவா? அடுத்து நாம பார்க்க போற ராமர் பாதி சிவன் பாதி. ராமரே ஒரு ஜென்மத்துல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அடுத்து நாம பார்க்க போறது கணபதியா பத்தி பார்க்கணும்னா செல்வம் மற்றும் ஐஸ்வர்யத்தை வழங்குவாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 தனம் இருக்கும். அதை இவர் வெளிக்கொண்டு வந்து எல்லாருக்கும் நம்மள நன்மையா காட்டுவார். பாய். நம் வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.